வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள், லைனிங் துணி, மெயின் துணி எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லைனிங் துணி வந்து நான் 69 இன்ச்சு தான் இருக்குது. ஆனால் 45 இன்ச்சு ப்ளவுஸு இது. நான் அளவு ப்ளவுஸ் அளந்து காட்டுறேன் பாருங்கள் ஸ்கேல்லையே. இப்போ வந்து இதில் 12, இந்த சைடு 8. ஆம்கோல் அளந்தோம்னா எப்படி வரும் பாருங்கள், 8. இப்போ வந்து 40 ஆயிடுச்சு. நம்ம 2ஆக மடிச்சிருக்கிறோம். 20 20 40. இப்போ இதுலேயே நம்ம எப்படி கட் பண்ணலாம், நான் 69 இன்ச்சு ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். நீங்கள் நான் இப்போ கட் பண்ணுற மெத்தேடில் வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு புதுசாக பழகிறவங்களுக்கு துணி எவ்வளோ மிச்சம் இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். துணி கரெக்டாக வருமா வராதா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். கீழே வந்து தையலுக்காக 4 இன்ச்சு மட்டும் விட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு அதிகமாக விட வேண்டியதில்லை. இது லைனிங் துணி. கை வந்து கரெக்டாக வச்சுக்குங்க, சுருக்கு இல்லாமல் இழுத்து வச்சுட்டு. தையல் அளவில் ஒரு மார்க்கு, தையலுக்கு மேலே 4 இன்ச்சு விட்டு ஒரு மார்க்கு. நான் எல்லா வீடியோவிலையும் நான் சொல்கிற மாதிரி தான். இப்போ இதை இந்த 2 புள்ளி வச்சு இடையில சென்டரை வந்து நம்ம எவ்வளோ குடஞ்சி வெட்டலாம் அப்படிங்கிறது, எவ்வளோ வளைவு எடுக்கலாங்கிறது ஒரு அடையாளப்படுத்திக்கலாம். கீழே ஒரு இன்ச்சுக்கு இறக்கிட்டு வளைச்சி எடுத்துக்கிட்டேன். கீழே வந்து நான் மார்க் பண்ணாது விட்டுட்டேன். மறுபடியும் ப்ளவுஸ் வச்சு நம்ம கீழே கையினுடைய அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதுக்கு கீழே வந்து தையலுக்கும் கூட இருக்குது. இப்போ ஆம்கோல் வளைவு எடுத்துக்கலாம். இப்போ இதை வச்சு 2ஆக மடித்து போட்டு இந்த சைடு வந்து நம்ம ஒரு சைடு மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். அழுத்தி விட்டோம்னா மார்க் விழுந்துடும். அதுலேயே நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி விழுந்துருக்குதுன்னு டச்சு. இப்போ ஒரு 2 கை ஏன்னா 2ஆக மடித்து போட்டிருக்கிற துணியை, அதனால் 2 கைக்கு இதே அளவு எடுத்தாச்சு. கீழே தையலுக்கும் சரியாக வந்துருச்சு. இப்போ வந்து பின்பக்கம் வந்து பேக் துணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணல, மார்க் பண்ணுறேன். நான் மார்க் பண்ணிவிட்டு எல்லாமே கிராஸுக்கு எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். பட்டிக்கு எல்லாமே நம்ம வந்து இதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா துணி கம்மி தான். 40 இன்ச்சுக்கு வந்து 69 பாயிண்டில் வந்து நம்ம எப்படி கட் பண்ணலாங்கிறது தான். நான் கீழே வந்து துணி விடலை. கீழே வந்து அப்படியே நான் மெயின் துணி அதிகமாக விட்டு நான் மடிச்சுக்குவேன். இடுப்பு பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு விட்டு நம்ம 1 இன்ச்சுக்கு மடிப்போம்ல, அதை அப்படி மடிச்சுக்குவேன். இப்போ 4 இன்ச்சு விட்டு நெக்கு மார்க் பண்ணிட்டேன். ஆம்கோல் பக்கம் எக்ஸ்ட்ரா தையலுக்கு. இது வந்து எப்படின்னா, ஆம்கோலுக்கு வந்து தையலை கையில் அமுத்திக்கிட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன். இதை பாருங்கள், கவனமாக பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத. எக்ஸ்ட்ரா தையலுக்கு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. பாருங்கள், அந்த புள்ளி வச்சு அதிலிருந்து வளைவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம தையலை விரல் அமுத்திக்கிட்டு கீழே மார்க் பண்ணுறது தான். கரெக்டாக எடுத்துட்டோம். இனி வந்து கிராஸ் எடுத்துக்கலாம். கை எடுத்தாச்சு, பேக் துணி எடுத்தாச்சு. இனி முன்னாடி வந்து ஃப்ரண்ட் துணியை எடுத்துக்கலாம். நம்ம வச்சு பார்க்கலாம். இது இருக்கிற துணியில் வந்து நம்மளுக்கு கிராஸ் எப்படி கிடைக்கும்னு நம்ம முதல்ல ஒருக்கா வச்சு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம் கிடைக்குதான்ட்டு. இல்லை இந்த சைடும் வச்சுக்கலாம். இப்படி கிராஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கை இதோடு தான் வரும். நம்ம இந்த பக்கம் கிராஸ் எடுத்துக்கலாம். இப்போ சைடு தையலுக்கும் துணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், அந்த பேக் துணியில் வந்து ஷோல்டர் பக்கத்தில் வருது சைடு. இப்போ இப்படி இந்த கிராஸ் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தையலுக்கும் மார்க் இருக்குது, துணி இருக்குது. அதனால் நம்ம இதே போதுமானது. நெக்கும் வரைஞ்சிக்கலாம். கரெக்டாக கை பக்கத்தில் வருது. ஆம்கோல் வந்து குடஞ்சி வெட்டிக்கலாம். குடஞ்சி மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து தையல் அளவில் வந்து நான் பட்டி பக்கத்தில் மார்க் பண்ணிக்கிட்டேன். எல்லா மார்க்கும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா கரெக்டாக துணி சரியாக இருக்குதா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். மேலே தையலுக்கு ஆம்கோல் வளைவு எடுத்துக்கலாம்.
போதும். இது வந்து பேக் விட ஃப்ரண்டில் வந்து நம்ம கொஞ்சம் ஆம்கோல் வளைவு கம்மியாக தான் எடுக்கணும். இது பட்டிக்கு மார்க் பண்ணுறேன். முன்னாடி வந்து டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த சைடும் துணி இருக்குது, இந்த சைடு வந்து துணி எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம பட்டிக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் ஸ்கேல் வச்சு காட்டுறேன். இப்போ அந்தளவு இருக்குதான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்திங்கோட நம்ம துணி இருக்குது, நம்ம சேர்த்தி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் பட்டிக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், 69 பாயிண்ட்லேயே நம்ம 45 ப்ளவுஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். பட்டிக்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பட்டிக்கு மார்க் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் முன்னாடி நான் என் கைக்கிட்ட வந்து மிச்ச துணியும் கூட இருக்குது. அது பட்டிக்கு இன்னொரு துணி வேணும், அதுக்கு வச்சுக்கலாம். இப்போ கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஆம்கோல் குடஞ்சி வெட்டோம்ல, அதையும் கட் பண்ணிக்கலாம். நம்ம 2 துணி மட்டும் பார்த்து கட் பண்ணுங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ கை கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் துணி கட் பண்ணிக்கலாம். நான் எப்படி கட் பண்ணுறேங்கிறத பாருங்கள். நம்ம இந்த கொஞ்சம் பத்தலினா கூட ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக வந்து துணி வந்து நம்மளுக்கு 80 பாயிண்ட்டு 90 பாயிண்ட்டு 1 மீட்ரு வேணுங்கிறது கிடையாது. இதை வச்சு நம்ம அழகாக ஈஸியாக தைச்சி கொடுக்கலாம். உங்களுக்கு கம்மியான துணியிலையும் கூட நம்மளால் தைக்க முடியும். நல்லா தைக்கலாம், ஒட்டு போடாமல் எதுவும் பண்ணாமல் தைக்கலாம். இப்போ இந்த சைடு எவ்வளோ துணி கிடைக்குதோ அதையெல்லாம் நம்ம வந்து சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, கிராஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு பார்க்கலாம். துணி வந்து நம்ம பேக் துணி ஃப்ரண்ட் துணி 2 கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா அகலம் கரெக்டாக இருக்கணும்ல. பாருங்கள், நீங்கள் இப்போ பார்த்தாலே நான் 2ஐயும் வச்சு காட்டுறேன் எவ்வளோ கரெக்டாக இருக்குது. அகலம் வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம மார்க் பண்ணியிருக்கையில் பார்த்தா ஃப்ரண்ட் துணி வந்து நம்ம கம்மியாக தெரிஞ்சுது. இப்போ கரெக்டாக இருக்குது. இது பட்டிக்கு கட் பண்ணிக்கலாம். பட்டிக்கு துணி அப்படியே இருக்கட்டும். நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளே வந்து மடிக்கிறதுக்கு அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து துணி எச்சா இருக்கிற துணியை நம்ம பட்டிக்கு வந்து எச்சா துணி கொடுக்கணும்ல, அதுக்கு வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து லைனிங் கட் பண்ணிடலாம். துணி மெயின் துணி வச்சு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் பூ டிசைன் வருது. நம்ம எப்படி கட் பண்ணலாங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா தலைகளாக வந்துடக்கூடாது, அதனால் வந்து பார்த்து மடித்து போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம நீல வாக்கில் தான் இப்போ மடிக்கிறோம். ஏன்னா பூ வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, அதனால் நான் இப்படி இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டேன். கீழே வந்து நம்ம 1.5 இன்ச்சுக்கு விட்டுட்டேன். அதுதான் அந்த துணி தான் நான் இடுப்பு பக்கத்தில் நான் மடித்து விடுவேன். கீழே இறக்கமாக வெட்டியிருக்கிறேன் பாருங்கள், அதை வச்சு தான் நான் வந்து மடித்து விடுவேன். வந்து லைனிங் துணி வந்து நான் நம்ம அளவு ப்ளவுஸ் என்ன இருக்குதோ அந்த அளவு நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கீழே இருக்கிற துணி தான் நான் மடித்து பட்டிக்கு பின்னாடி பக்கத்தில் இடுப்பு பக்கத்தில் மடித்து விட்டுக்குவேன். நான் மடித்து தைச்சிக்குவேன். இப்போ வந்து கிராஸ் எடுத்துக்கலாம். கை வெட்டியாச்சு, பேக் துணி வெட்டியாச்சு, நீ ஃப்ரண்ட் துணி வெட்டிக்கலாம். கிராஸாக போடணும். அதே சமயம் வந்து பூ வந்து நேராக மேலே பார்த்து வர மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு முன்னாடி போட்டால் பூ வந்து குப்புற இருக்கக்கூடாது, மேலே இருக்கிற மாதிரி வரணும். அதை பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த துணியிலேயே துணியே ஈஸியாக மிச்சமே ஆகும். சுருக்கலாம் கரெக்டாக வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
துணியை வந்து நம்ம கட் பண்ணையில் திருப்பினோம்னா துணி வந்து ஒரு வாக்கில் சுருங்கிக்கும். நம்ம நல்லா லைனிங் வந்து கையில் அமுத்தி பிடிச்சிட்டு திருப்பணும். இது பாருங்கள், பட்டிக்கு கட் பண்ணிக்கலாம். துணி பாருங்கள் எவ்வளோ மிச்சம் இருக்குது. தைக்கையில் நான் வந்து பட்டி அளவு எடுத்துக்குவேன். அதனால் வந்து நான் இப்போ ஒரு அளவாக நான் வந்து அதிகமாகத்தே துணி இருக்குது பட்டிக்கு, அதிகமாகவே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள் எல்லாமே கட் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால். நன்றி, வணக்கம். அடுத்த